வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 40% சடுதியாக அதிகரிப்பு. ஜனாதிபதிக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் தனக்கிழப்பு பகுதியில் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பெண்கள் உயிரிழப்பு. முஸ்லிம் மக்கள் இன்று புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். 9 மாகாணங்களிலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய கிளை காரியாலயங்களை நிறுவ திட்டம். ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்தினால் ட்ரம்புக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது என ஈரான் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 40% சடுதியாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 40% சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக உலகெங்கிலும் உள்ள 85 நாடுகள் கடும் எரிபொருள் நெருக்கடியையும் மின்சார தட்டுப்பாட்டையும் எதிர்கொண்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் $80 முதல் $85 காணப்பட்ட ஒரு பரல் கச்சா எண்ணெய் விலை இன்று காலை நிலவரப்படி பிரிட்டிஷ் பிரெண்ட் வகை சந்தையில் $112.50 உயர்வடைந்துள்ளது. வெளிநாட்டு ஊடகங்களின் தகவலின்படி கம்போடியாவில் 68%, வியட்நாமில் 50% எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா, நைஜீரியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளில் 30%க்கும் அதிகமான விலை உயர்வு பதிவாகியுள்ள நிலையில் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் 25% உயர்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் கனடாவில் 28%, ஜெர்மனியில் 14%, ரஷ்யாவில் 8.3% கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நெருக்கடி பல நாடுகளில் பாரிய முடக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன், சிட்னி போன்ற பிரதான நகரங்களில் எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. தாய்லாந்தில் இயற்கை எரிவாயு இறக்குமதி செலவு அதிகரிப்பால் மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மியான்மரில் எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடு விநியோகிக்கப்பட்டதுடன் மின்சார தட்டுப்பாட்டால் சுடுகாட்டு சேவைகள் கூட பாதிக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடான இந்தியாவிலும் நேற்று முதல் எரிபொருள் விலை உயர்வு காணப்படுகின்றது. எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கையாக பாகிஸ்தான் தனது மார்ச் 23 குடியரசு தின இராணுவ அணிவகுப்பை ரத்து செய்துள்ளது. அத்துடன் அரசு அலுவலகங்களுக்கு 4 நாட்கள் வேலை வாரத்தை அறிமுகப்படுத்தி 50% ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற பணித்துள்ளது. பாடசாலைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளதுடன் அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவு 50% குறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவிற்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் நேற்று முற்பகல் நாடாளுமன்றத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. மத்திய கிழக்கில் போர் சூழலை காரணமாக உலகளவில் எழுந்துள்ள வலுசக்தி நெருக்கடி மற்றும் அது இலங்கையின் வலுசக்தி துறை மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விரிவாக கலந்துரையாடிய ஜனாதிபதி இந்நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்களுக்கு விளக்கமளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ராவ் ஹக்கீம், மனோ கணேசன் உள்ளிட்ட பல கட்சித் தலைவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் தனங்கிழப்பு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபனை நேற்று முன்தினம் மகளின் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்த நிலையில் அவரது சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் அவரது மகளின் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விவாகரத்து வழக்கு நீதிமன்றில் இடம்பெற்று வருகிறது. விரிவுரையாளரான தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைகள்
செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கழற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறுவதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி ஆதாரமும் காணப்பட்டது. இந்நிலையில் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டனர். அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தமை தெரிய வந்துள்ளது. திருவோணமலை பகுதியில் தொடர்ந்து எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருவோணமலை பகுதியில் வைத்து 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்தனர். அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிரிவுரையாளரான குறித்த பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் வெளிவந்துள்ளது. உயிரிழந்தவரது சடலத்தை எடுத்துச் சென்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகளில் கூறியுள்ளனர். சடலம் எங்கே வீசப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் தனங்கிழப்பு காட்டு பகுதியில் சடலம் மீட்கப்பட்டமை விசாரணைகளின் மூலம் கண்டறிந்தனர். அப்பகுதிக்கு சென்ற யாழ்ப்பாணம் போலீசார் சடலத்தை இன்று நண்பகல் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவச்சேரி கனகம் புளியடி புத்தூர் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். புத்தூரிலிருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் மீசாலையிலிருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகின. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் சாரதியும் மற்றும் ஒரு பெண்ணும் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெல்லாவளி கல்லடி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். 37ஆம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வந்தவருடன் காக்காச்சிவட்டை கிராமத்தில் இடம்பெற்ற மரணச் சடங்கு ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு மண்டூர் நோக்கி பயணித்தவர்களின் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களும் பலத்த சேதமடைந்துள்ளன. விபத்தில் காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். புனித ரம்லான் மாதத்தின் 30 நாட்கள் நோன்பினை நிறைவு செய்துள்ள இலங்கை இஸ்லாமியர்கள் தமது ஈகை திருநாளாம் ரம்லான் நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். இன்றைய தினம் காலை நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் திறந்த வழி திடல்களில் விசேட பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் கிளிநொச்சி நகர் இஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசலிலும் நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. இதன்போது முஸ்லிம் மக்கள் தொழுகையில் ஈடுபட்டதுடன் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஈதுல் பித்ர் நோன்பு பெருநாளை பிரதான திடல் தொழுகை மரியம் ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் மௌலவி MA ஃபைசர் தலைமையில் ஒஸ்மானிய கல்லூரி ஜின்னா மைதானத்தில் இடம்பெற்றது. பெருநாள் தொழுகை மற்றும் பெருநாள் விசேட குத்பா உரையினை மௌலவி MA ஃபைசர் நிகழ்த்தினார். மன்னார் மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் புனித நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. நோன்பு பெருநாள் தொழுகையும் பிரசங்கமும் மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் இன்று காலை இடம்பெற்றது. மூர்வீதி ஜும்மா பள்ளி வாயிலின் பிரதான மௌலவி அசீம் பெருநாள் தொழுகை நடத்தி பிரசங்கம் நிகழ்த்தினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேஷிபுர கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் மௌலவி சேயா எஹ்லாஸ் தலைமையில் தொழுகைகள் இடம்பெற்றன. இதன்போது காலை 7 மணிக்கு பெண்களின் தொழுகையும் 8 மணிக்கு ஆண்களின் தொழுகையும் இடம்பெற்றது. வவுனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் பண்டாணிச்சூர்
வேப்பம்குள வீதியில் உள்ள திடலில் குறித்த தொழுகை இடம்பெற்றது. தொழுகை பள்ளிவாசல் பேஷிமாம் அசிக் அல் ஹாபில் ஏல் ரதிமாசால் முன்னெடுக்கப்பட்டது. புனித நோன்பு பெருநாள் திடல் தொழுகை திருவண்ணாமலை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றது. மூதூர் அல் ஹசனாஸ் சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பெருநாள் நிகழ்வு இடம்பெற்றது. திடல் தொழுகையையும் குத்பா பிரசங்கத்தையும் ஏஆர் லதீப் மௌலவி நிகழ்த்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் இன்று காலை புனித நோன்பு பெருநாள் தொழுகை சிறப்பாக இடம்பெற்றது. காத்தான்குடி இஸ்லாமிக் சென்டரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கத்தையும் எம்எம்எம் மன்சூர் மதனி நடாத்தி வைத்தார். இன்று காலை மட்டக்களப்பு ஜாமி உஸ்ஸலாம் ஜும்மா பள்ளிவாசல் விசேட தொழுகையும் துவா பிரார்த்தனையும் மௌலவி MNR ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு நகரின் வசிக்கும் அனைத்து இஸ்லாமியர்களும் தொழுகையில் ஈடுபட்டனர். உலக நாடு முஸ்லிம்களை நாங்கள் இந்த இடத்திலே அவசியம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சந்தோஷமாக பெருநாள் கொண்டிருக்கின்ற கூடிய இந்த வேளையிலே அவர்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வதோடு உலக நாடுகளிலே அமைதி நிலவ வேண்டும் என்றும் ஏக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் ரஹ்மான் அவர்களுக்கு மன நிம்மதியையும் நிறைவையும் நிரப்பமாக கொடுக்க வேண்டும் என்று இந்த மலர்ந்திருக்கின்ற ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களோடு அவர்களுக்கு இறைவனிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நோன்பு பெருநாளுக்கான தொழுகையும் பிரசங்கமும் அம்பாறை மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் இன்று இடம்பெற்றது. மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் MLA முபாரக் மதனி தொழுகை நடாத்தி பிரசங்கத்தை நிகழ்த்தினார். அம்பாறை மாவட்டத்தின் நற்பட்டுமுனை, கல்முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழ பகுதிகளில் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. பரஹதனிய அரபு கல்லூரி மைதானத்தில் பரஹதனிய ஜாமிஉத் தவ்ஹீத் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாட்டில் தலைவர் அஷேக் NBM அபுபக்கர் சித்திக் மதனி தலைமையில் தொழுகை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அஷேக் SHM இஸ்மாயில் விசேட மார்க்க சொற்பொழிவினையும் அல் ஹாஃபில் ஹிபுல்லார் ரஹ்மான் ஈகை திருநாள் தொழுகையினையும் நிகழ்த்தினர். நுவரெலியா ஹேட்டன் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் வீரர்கள் தின நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை போலீஸ் சபையின் 162வது போலீஸ் வீரர்கள் தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று நுவரெலியா மாவட்டம் ஹேட்டன் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக வளாகத்தில் இடம்பெற்றது. ஹேட்டன் தலைமை போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. சட்டத்தையும் அமைதியையும் காக்க உயிரை அர்ப்பணித்த போலீஸ் வீரர்களுக்கான நிவேந்தல் நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஒன்பது மாகாணங்களிலும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் புதிய கிளை காரியாலயங்களை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 9 மாகாணங்களிலும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் புதிய கிளை காரியாலயங்களை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் கூட்டத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகள் கொழும்பை மையமாக கொண்டு இடம்பெறுவது நடைமுறை சிக்கல்களை தோற்றுவிப்பதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தின் முதல் 18 நாட்களில் 1,09,410 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் 18 நாட்களில் 1,90,536 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் மார்ச் மாதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.
சபை வெளியிட்ட மார்ச் மாத தரவுகளின்படி நாட்டுக்கு வருகை தந்தவர்களில் அதிகளவானோர் இந்தியர்கள் எனவும் 27,613 இந்தியர்கள் வருகை பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 10,111 பேரும், ரஷ்யாவிலிருந்து 9,562 பேரும், சீனாவிலிருந்து 9,100 பேரும், ஜெர்மனியிலிருந்து 8,258 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 6,114 பேரும் வருகை தந்துள்ளனர். இதுவரை வெளியான புள்ளி விபரத்தின் அடிப்படையில் 2026 ஜனவரி முதல் மார்ச் 18 வரை மொத்தம் 6,66,065 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் வெட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் இன்றைய தினம் அமைதி வழியிலான கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த வைத்தியசாலையில் ஏராளமான கட்டிடங்கள் காணப்படுவதாகவும், ஆனால் வைத்தியர்கள் இதுவரை கடமை புரிவதாகவும், ஒரு தாதியர் கூட வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த காலங்களில் குறித்த வைத்தியசாலையில் 24 மணி நேர சேவை இடம்பெற்றதாகவும், நோயாளர் விடுதி இயங்கியதாகவும், தற்போது அது நிறுத்தப்பட்டதாகவும், குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டி காரநகர் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே குறித்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வினை வழங்குமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையை தரம் உயர்த்துங்கள், விடுதி இயங்கும் வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தொழிற்பட வேண்டும், மக்களின் ஆரோக்கியம் எங்கள் உரிமை, சுகாதார சேவைகள் அரசின் கடமை, நோயாளிகளின் உயிர் முக்கியம், வெட்டுக்கோட்டை வைத்தியசாலையை புறக்கணிக்கக்கூடாது, மருத்துவ சேவையில் குறைபாடு வேண்டாம், வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்பட்ட கட்டட வேலைகளுக்கு நிதியை வழங்க உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் பொதுமக்கள், சமூக மட்ட அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். அமைதி வழியாக நடத்தப்படும் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக நாங்கள் எங்களுடைய பல்வேறு தேவைகளை பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சமர்ப்பித்திருக்கின்றோம். அதேபோல பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் கேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதற்கான பதில்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. மிக முக்கியமாக எங்களுக்கு காணப்படுகின்ற எங்கள் வைத்தியசாலையில் காணப்படுகின்ற பிரச்சனையாக கடந்த பல ஆண்டுகளாக 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்று வந்த சேவை தற்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. தாதியர் பற்றாக்குறை, வைத்தியர் பற்றாக்குறை, சேவைகள் பற்றாக்குறை என்று சொல்லி பல்வேறுபட்ட குறைபாடு காணப்படுகின்றது. தனியாருடைய வைத்தியசாலைகள் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழலில் அங்கே எல்லாரும் மருத்துவத்தை பெறலாம் என்ற ஒரு கருத்தியல் என்ற அடிப்படையில் இலவச சுகாதாரத்தை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு அவதானிக்கப்படுது. அது முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு வறிய மக்கள், விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்கள், உழைத்து வாழ்கின்ற மக்கள் நாளாந்தம் இவர்களுடைய சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இலவச சுகாதாரத்துறையில் தான் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆஸ்பத்திரியும் இலவச சுகாதாரத்துறைக்குரிய ஒரு ஆஸ்பத்திரி. இங்கு வாழுகின்ற மக்கள், இந்த பிரதேசங்களில் இருந்து வாழ்கிறவர்கள், அவர்கள் நாளாந்தம் இங்கே வைத்திய சேவைகளை பெறுபவர்கள், அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும். இங்கு தாதியர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கிறது, வைத்திய பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இருக்கிறது, இரவு நேரங்களில் வைத்திய சேவைகளை பெற முடியாமல் இருக்கிறது. அப்போ இவ்வாறான சூழ்நிலை காரணமாக ஒரு சமூகத்துக்கே ஒரு பாதிப்பு தான் இதனால் ஏற்படுகிறது. அரசாங்கம் இப்படியான இந்த ஒரு கிராம வைத்தியசாலைகளை முன்னேற்றினால்தான் பெரிய வைத்தியசாலைகளுக்கு உடைய அங்கே சனங்களை குறைக்க முடியும், நோயாளிகளை குறைக்க முடியும். அந்த சரியான ஒரு சிம்பிள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை என்றால் இது நாங்கள் என்னென்ன இந்த நாட்டை காட்டியெழுப்ப முடியும். ஆகையால் நான் என்ன கேட்குறேன் என்றால், இந்த வெளிநாட்டு உதவிகள் வரும்பொழுது அவற்றை ஏற்றுக்கொண்டு என்ன மாதிரி இந்த வைத்தியசாலையை கட்டியெழுப்ப முன்னேறணுமோ அதுக்கு உதவி செய்ய வேணுமே தவிர அதை தட்டி கழித்து கொண்டு போகக்கூடாது. இந்த வைத்தியசாலை மிக குறைந்த கட்டட வசதி இருந்த போதிலும் மிக சிறப்பான சேவையை ஆற்றி கொண்டிருந்தது. மகப்பேற்று விடுதிகள், வெளிநோயாளர் பராமரிப்பு சேவைகள் மிகவும் திறம்பட நடந்து கொண்டிருந்தது. இந்த கிராமத்தை சூழல உள்ள மக்கள் விடுதி வைத்திய வசதியை பெறுவதாக இருக்க வேண்டிய இருப்பின் போதனா வைத்தியசாலை அல்லது சங்கானை வைத்தியசாலைக்கு சுமார் 3/4 மணி நேரத்துக்கு மேலாக பயணிக்க வேண்டியுள்ளது. இங்கு வைத்திய வசதி இருப்பதாக இருந்தால் மிகவும் குறுகிய நேரத்தில்
சிரமமின்றி மக்கள் வைத்திய வசதியிலே பெறக்கூடியதாக இருக்குது. வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் இன்றைக்கி இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் கடந்த பல காலமாக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மக்கள் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். என்னோட வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை என்றது ஒரு கட்டிடம் ஒரு பெரிய வைத்தியசாலைக்குரிய கட்டிடமாக இருந்தாலும் இந்த கட்டிடம் இப்போ மௌனமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருந்து கட்டிட வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் மக்களுக்கான உரிய இலவச சுகாதார வசதிகள் கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இப்போ பகலில் எங்களுக்கு கிளினிக் வசதிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் கிளினிக் வசதிகள் இருந்தது. ஆனால் இங்கே கிளினிக் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் மக்கள் 5 மணி வரைக்கும் கிளினிக்கு நின்று காட்ட வேண்டிய நிலை இருக்கு. என்னென்னு சொன்னால் டாக்டர் வசதி இல்லை. 2 டாக்டரை வச்சு எப்படி இந்த ஒரு பிரதேச வைத்தியசாலை என்று சொல்கிறோம். ஆனால் அங்கட அராலி என்றது ஒரு பாரிய ஒரு பிரதேசம். அராலி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றதை மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்தும் இந்த அராலி பகுதிக்கு தான் தங்களுடைய இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொண்டு போயினோம். அப்படி இருக்கையில் முழுப்பேற்ற பிரச்சனைகளையும் ஒரு நாளில் தீர்க்க முடியாத நிலைக்கு எங்களுக்கு வைத்திய சேவை வைத்தியர் இருந்தால் தாதியர் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அமைதி வழியாக நடத்தப்படும் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக நாங்கள் எங்களுடைய பல்வேறு தேவைகளை பிரதேச மட்ட நுவரெலியா நானோயா கிளாஸ்கோ தோட்ட மத்திய பிரிவில் உள்ள குடியிருப்பு தீக்கிரையாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் நானோயா கிளாஸ்கோ தோட்ட மத்திய பிரிவில் உள்ள குடியிருப்பொன்றில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் குறித்த குடியிருப்பு முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இத்தீ விபத்தினால் குடியிருப்பில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமாகியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடியிருப்பில் உள்ள 5 பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இத்தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான 2வது கட்ட இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டம் நேற்று கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவலக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டு அளவில் $1 பில்லியன் உயர்த்துவதற்கு இருதரப்பிலும் இணக்கம் வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இலங்கை தரப்பில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணிரன் ராஜா, பிரேசில் தரப்பில் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான செயலாளரும் தூதுவருமான சூசன் கிளீபெங் தலைமை தாங்கினார். பாதுகாப்பு, சட்ட அமுலாக்கம், ஆட்கடத்தல் தடுப்பு, ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் ராஜதந்திர பயிற்சி போன்ற துறைகளில் நிலுவையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை விரைந்து முடிக்க இரு நாடுகளும் உறுதியளித்தன. அத்துடன் பால் பண்ணை மற்றும் கரும்பு உற்பத்தி திட்டங்களுக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் விரைவில் கையெழுத்தாக உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரேசிலுக்கு மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ விஜயம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாராளுமன்ற நட்புறவு குழுக்களை மீண்டும் பலப்படுத்தவும், பிரேசில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது. விவசாய ஆராய்ச்சி, கால்நடை வளர்ப்பு, துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை, விளையாட்டு ஆகிய முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் இணக்கம் வெளியிட்டன. இலங்கை மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான அரசியல், பொருளாதார, துறைசார் விருத்திக்கு இந்த இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டம் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இலங்கைக்கும் நோர்வேக்கும் இடையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தி தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்த உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கொழும்பில் உள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பில் நோர்வே தூதுவர் ஸ்டர்லே ஹெரால்ட் பெடர்சன் மற்றும் இலங்கை சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தமிக பேட்டபெந்தி ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம், பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் மற்றும் சுழற்சி பொருளாதார அணுகுமுறைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையின் பொருளாதார முயற்சியை சுற்றுச்சூழல் பாதிப்பற்ற வகையில் முன்னெடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அமைச்சர் தமிக பேட்டபெந்தி ஹார்பர் நடுநிலைமையை எட்டுவதற்கான இலங்கையின் இலக்குகளுக்கு நோர்வேயின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அவசியம் என குறிப்பிட்டார். குறிப்பாக திடக்கழிவு முகாமைத்துவம் மற்றும் கழிவிலிருந்து எரிசக்தி தயாரிக்கும் திட்டங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயற்பட இணக்கம் காணப்பட்டது. பசுமை தொழில்நுட்பம் மற்றும் அறிவு பகிர்வு மூலமாக இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக நோர்வே தூதுவர் இதன்போது உறுதியளித்தார்.
நாடுளாவிய ரீதியில் வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாடுளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கொட தெரிவித்தார். சவால்கள் மிகுந்த காலங்களில் வீதிக்கு இறங்கி கட்சியை பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள் மகளிர் அணியினர் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சவால்கள் மிகுந்த காலங்களில் சளைக்காமல் வீதிக்கு இறங்கி கட்சியை பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள் மகளிர் அணியினர் எனவும் அந்த நெஞ்சுரமும் மக்களின் நலன் சார்ந்த சிந்தனைகளும் தொடர்ந்தும் புத்துணர்வுடன் முன்னெடுக்கப்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மகளிர் அமைப்பின் வலுவாக்கல் குறித்த கலந்துரையாடல் இன்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இங்கு கருத்து வெளியிட்ட டக்ளஸ் தேவானந்தா, மக்களுக்கான ஓர் அரசியல் அமைப்பில் பெண்களின் பங்கு அவசியமானது என்பது எனது திடமான நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆயுத போராட்ட காலத்திலும் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கியிருந்தேன். அதாவது பெண்களின் வகிபாகம் என்பது 50% இருக்க வேண்டும் என்பதே எனது உறுதியான நிலைப்பாடு. அன்று வெளிநாட்டில் ஆயுத பயிற்சி பெற வாய்ப்பு கிடைத்த போது ஏறக்குறைய அரைவாசி பேரை பெண்களாக அனுப்பியிருந்தேன். அதே நிலைப்பாடு இன்றும் கட்சி செயற்பாடுகளில் பின்பற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். எனவே பெண்களின் செயற்பாடு மேலும் வலுப்பெற நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் அரியாலை திருமகள் சனசமூக நிலையத்தில் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அரியாலை திருமகள் சனசமூக நிலையத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு இன்று இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மருத்துவர்கள் சங்கம் மற்றும் யாழ் மாவட்ட மருத்துவ பிரதிநிதிகள் சங்கத்துடன் இணைந்து குறித்த இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. அரியாலை திருமகள் சனசமூக நிலையத்தில் இன்று காலை 8 மணி முதல் 1 மணி வரை இடம்பெற்ற முகாமில் பல தரப்பினரும் குருதிக்கொடை வழங்கினர். இதேவேளை மக்களுக்கான இலவச இரத்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்விற்கு அமரர்கள் கந்தையா, கனகம்மா, பத்மநாதன், பரமநாதன் ஞாபகார்த்தமாக அவர்களது குடும்பத்தினர் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் பொது வைத்திய நிபுணர்கள், குழந்தை வைத்திய நிபுணர், தோல் வைத்திய நிபுணர், பொது சத்திர சிகிச்சை நிபுணர், மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் சனசமூக நிலையத்தினர், பிரதேச மக்கள் என பல தரப்பினர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எரிபொருளை பதுக்கிய மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை வைத்திருந்தமை, விற்பனை செய்தமை மற்றும் போக்குவரத்து செய்தமை தொடர்பில் 3 வெவ்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டனர். நேற்று மாலை ஹங்வெல்ல, களுத்துறை வடக்கு மற்றும் கட்டாஞ்சேனை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஹங்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எமல்கம பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அனுமதி பத்திரமின்றி 645 லிட்டர் டீசலை வைத்திருந்த 31 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவின் பேராசிரியர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அனுமதி பத்திரமின்றி 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பெட்ரோலை விற்பனைக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் 32 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். ஒருவர் கொட்டாஞ்சேரி போலீஸ் பிரிவின் ப்ளூ மெண்டல் பகுதியில் லொரியொன்றின் மூலம் அனுமதி பத்திரமின்றி 2000 லிட்டர் டீசலை கடத்தி சென்ற நிலையில் 25 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்தந்த போலீஸ் நிலையங்கள் மேற்கொண்டு வருகின்றன. காலி கந்தேவத்த பகுதியில் போதைப்பொருள் உள்ளிட்ட சில பொருட்கள் சிறை கைதிகளுக்கு வழங்க தயாராக இருந்த நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அக்மிபன முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த பகுதி வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 590 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 110 கிராம் புகையிலை மற்றும் 540 கிராம் புகையிலை காம்புகள், 4 கையடக்க தொலைபேசிகள், 23 தொலைபேசி சார்ஜர்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. காலி பகுதியை சேர்ந்த 30 வயதான நபர் காலி சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்குவதற்காக இந்த பொருட்களை கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்தினால் ட்ரம்புக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்தினால் ட்ரம்புக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது என ஈரான் இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெஸ்னிம் செய்தி நிறுவனம் இன்று ஈரான் வழங்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. ஈரான் மண்ணில் தரைவழி தாக்குதல் நடத்துவது என்பது எமது சிவப்பு கோட்டை மீறுவதாக அமையும். அவ்வாறு மீறி தாக்குதல் நடத்தினால் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஆச்சரியமான பதிலடி கொடுப்பது போல இந்த விடயத்திலும் அதுபோன்ற ஆச்சரியங்களை மீண்டும் காட்டுவோம். எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்கினால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளும் செயலிழக்கப்படும். இந்த முறை நாங்கள் தயாராக உள்ளோம். பயங்கரவாதி ட்ரம்ப் இந்த விடயத்தில் ஏதேனும் தவறு செய்தால் அவருக்கு ஆச்சரியம் ஒன்றை நாங்கள் காட்டுவோம். பயங்கரவாதி ட்ரம்ப் இந்த விடயத்தில் ஏதேனும் தவறு செய்தால் அவருக்கு ஆச்சரியம் ஒன்றை காட்டுவோம் என ஈரான் இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் போரை நிறுத்தும் நோக்கில் தந்திரோபாய அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் மத்திய கிழக்கை தாண்டியும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என ஈரான் தரப்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் இராணுவத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் அபோல்பால் செஹாராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிரிகளின் செயற்பாடுகள் குறித்து எங்களுக்கு முழுமையான தகவல்கள் உள்ளன. அதன்படி பூங்காக்கள், பொழுதுபோக்கு மையங்கள், சுற்றுலா மையங்கள் உள்ளிட்ட உலகின் எந்த இடமும் இனி அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் இராணுவம் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள டியாகோ கார்சியா கடற்படை தளத்தை இலக்கு வைத்து 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. எனினும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இராணுவ தளம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் நிலப்பரப்பில் வெவ்வேறு இடங்களில் இருந்து டியாகோ கார்சியா தளம் சுமார் 3800 கிலோமீட்டர் முதல் 5200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அண்மையில் இலங்கை கடற்பரப்பிற்கு அருகில் அமெரிக்காவினால் ஈரானின் ஐரிஸ்டேனா போர்க்கப்பல் மீது டார்பிடோ தாக்குதல் நடத்திய நீர்மூழ்கி கப்பல் இந்திய டியாகோ கார்சியா தீவில் இருந்தே வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக போரின் முதல் 2 வாரங்களில் மட்டும் சுமார் $800 மில்லியன் பெறுமதியான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக போரின் முதல் 2 வாரங்களில் மட்டும் சுமார் $800 மில்லியன் பெறுமதியான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வு மையம் மற்றும் பிபிசி இணைந்து நடத்திய இந்த ஆய்வின்படி ஜோர்தான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு கட்டமைப்புகளில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் $485 மில்லியன் பெறுமதியான அதிநவீன ரேடார் கட்டமைப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கட்டடங்கள் மற்றும் புற உட்கட்டமைப்பு வசதிகள் சுமார் $310 மில்லியன் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தனது தாக்குதல்களின் போது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு மற்றும் செய்மதி தொடர்பு சாதனங்களை இலக்கு வைத்துள்ளமை செய்மதி படங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த பிப்ரவரி 28 போர் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரை 13 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் ஒட்டுமொத்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை 3200 தாண்டியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த போதிலும் இந்த போர் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பதுளை மாவட்ட கோட்டமட்ட பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற 20 வயதிற்குட்பட்ட கிரிக்கெட் போட்டித் தொடரில் பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி வெற்றி பெற்றது.
பதுளை மாவட்டத்தில் கோட்டமட்ட பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற 20 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி சாம்பியன் கிண்ணத்தை வென்றது. பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து சாதனை படைத்து வரும் இக்கல்லூரியின் ஆண்கள் அணி 3வது தடவையாக வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாம்பியன் சாதனையை பதிவு செய்துள்ளது. இதேவேளை பெண்கள் அணி முதன்முறையாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதலிடத்தை பெற்றது. இதனைத் தொடர்ந்து எல்லை போட்டியில் மாணவர் அணி முதலாம் இடத்தையும், கரப்பந்தாட்ட போட்டியில் 18 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆடவர் மகளிர் அணிகள் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளன. கரப்பந்தாட்ட போட்டியில் 16 வயதிற்குட்பட்ட ஆடவர் அணி 2ஆம் இடத்தை பெற்று வலிய மட்ட போட்டிகளுக்கும், 12 வயதிற்குட்பட்ட கால்பந்தாட்ட அணி மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று கல்லூரி வரலாற்றில் முதன்முறையாக தேசிய மட்ட போட்டிகளுக்கும் தெரிவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஊவா மாகாண மட்ட தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றிகளை குவித்து தரப்படுத்தலில் 5வது இடத்தையும், 2025ஆம் ஆண்டு சிறந்த விளையாட்டு பாடசாலைகளின் தரவரிசையில் 3வது இடத்தையும் பெற்று விளையாட்டுத் துறையில் இக்கல்லூரி சிறப்பிடம் பெற்றுள்ளது. இதேவேளை பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிகளில் வெற்றி பெற்று 8 தேசிய மட்ட போட்டிகளில் கலந்து கொண்டமை கல்லூரி விளையாட்டு வரலாற்றில் முதல் தடவையாக பதிவாகியுள்ளது. மாணவர்கள் இணைப்பாடத்துறையில் தமது திறமைகளை வெளிக்கொணர வழிகாட்டிகளாக இருக்கும் பொறுப்பாசிரியர்கள் HAM ரிசான், எம்ரினாஸ், JS தனுஷ்காந்த், P பூஜித பிலிபத்த, திருமதி சிவப்புதல்வி, திருமதி கலைச்செல்வி ஆகியோருக்கு கல்லூரி அதிபர் A கனகேந்திரன், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலவிரும்பிகள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பஜாஜ் ஜெனியூன் சூப்பர் சீட்டிழப்பு பரிசு போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இலங்கையின் மிகப்பெரிய மோட்டார் நிறுவனமும் பஜாஜ் தயாரிப்புகளுக்கான இலங்கையின் ஏக விநியோகஸ்தருமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் பஜாஜ் ஜெனியூன் உதிரி பாகங்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்திய பஜாஜ் ஜெனியூன் சூப்பர் சீட்டெழுப்பு விற்பனை ஊக்குவிப்பு திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. இந்த மிகப்பெரிய பரிசு போட்டியின் இறுதிச் சீட்டெழுப்பில் வெற்றியாளருக்கு புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டி பரிசளிக்கப்பட்டது. மொரட்டுவ கட்டுக்குருந்த பிரதேசத்தில் வசிக்கும் லக்மல் பிரசாந்த் பெர்னாண்டோ இந்த பரிசை வென்றுள்ளார். 2வது பரிசான புதிய பஜாஜ் பல்சர் N160 பிரீமியம் மோட்டார் சைக்கிளை ஆல்பர்டிய கட்டந்துல பகுதியை சேர்ந்த RJ அஜித்குமார் வெற்றி கொண்டார். மேலும் 5 வெற்றியாளர்களுக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும், 10 வெற்றியாளர்களுக்கு 25,000 ரூபாய் பெறுமதியான டயர்களும் கூப்பன்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் 15 வெற்றியாளர்களுக்கு பேர்ல் பே குடும்ப பேக்கேஜ் வழங்கப்பட்டது. இது தவிர பஜாஜ் ஜெனியூன் சூப்பர் சீட்டெழுப்பு ஊக்குவிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 9 வார காலத்தில் சீட்டெழுப்பு இடம்பெற்றதுடன் வாராந்தம் 25 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் பெறுமதியான அசல் உதிரிபாக கூப்பன்கள் வழங்கப்பட்டன. பஜாஜ் அசல் உதிரிப்பாகங்களை கொள்வனவு செய்த போது அதன் பொதியில் காணப்படும் யானை குட்டி சின்னத்துடன் கூடிய ஹலோகிராம் ஸ்டிக்கரை சுரண்டும் போது தென்படும் OS குறியீட்டை ஸ்கேன் செய்து குறித்த உதிரிப்பாகம் அசலானதா என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பின்னர் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்களை வழங்கி அல்லது கிலோகிராம் ஸ்டிக்கரை சுரண்டும் போது தென்படும் 077766557 என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி பஜாஜ் வாடிக்கையாளர்கள் இந்த போட்டியில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. டேவிட் பீரிஸ் குழுமத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான ரோஹண திசாநாயக்க நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசல்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.